கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உடல் விலை மதிக்க முடியாத ஒரு சவப்பெட்டியில தான் அடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உடல் சென்னை தீவுத்திடல்ல பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் வந்து பார்ப்பதற்காக அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து அரசு மரியாதையோட ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அவரோட சொந்த கட்சி ஆஃபீஸில் தான் அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட போகுது. கேப்டன் அவர்களை அடக்கம் செய்ய போகிற சவப்பெட்டி ரொம்பவே விலை உயர்ந்தது அப்படின்னும் அது கேப்டனுக்காக ரொம்பவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. மேலும் கேப்டன் அதில் நல்லடக்கம் செய்யப்படும் போது அவர் ரொம்பவே ஆசையாக கூடவே வச்சிருந்த பொருட்களான அவரோட கருப்பு கலர் கண்ணாடி, அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் போட்டிருந்த அவர் கட்சி சின்னம் பதித்த மோதிரம், அவர் கழுத்தில் போட்டிருந்த செயின், அவர் பயன்படுத்திய லெட்டு, அது மட்டும் இல்லாமல் அவரோட கச்சிப், இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அதில் நல்லடக்கம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. பொதுவாக யாராவது இறந்துட்டாங்கன்னா அடக்கம் செய்யப்படும் போது அவர்கிட்ட இருந்து எல்லா உடைமைகளையுமே எடுத்துட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பிரபலங்கள் இறக்கும் போது அவர் ஆசையாக பயன்படுத்தி இருந்த பொருள் இல்லது அவர் கூடவே இருந்த பொருளோட சேர்த்து தான் அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க. அந்த வகையில் கேப்டன் அவர்கள் கூடவே இருந்தது அப்படின்னா அவர் பயன்படுத்திய மோதிரம் மற்றும் பயன்படுத்திய கண்ணாடி, இது ரெண்டும் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று அப்படின்னு அவங்களோட நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட தான் கேப்டன் அவர்களை நல்லடக்கம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் கேப்டன் அவர்களை பார்த்து தன்னோட கண்டோலன்ஸை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக தன்னோட கண்டோலன்ஸை ஃபோன் மூலியமா நடிகர் அஜித்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே அஜித்குமார் சார் சினிமா ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண மாட்டார். பட் ஒரு துக்க செய்தி அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்துருவார், அவரோட லாஸ்ட் ரெஸ்பெக்டை கொடுத்துருவார். ஸோ அந்த வகையில் கேப்டன் அவர்களுக்கு வர்றதுக்காக அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார் அப்படின்னும் அவர் வெளிநாட்டில் இருந்து உடனடியாக வர முடியலை. அந்த ஒரு காரணத்தினால தான் உடனடியாக ஃபோன் மூலியமாக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவங்களோட பிள்ளைகள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு. அஜித்குமார் சார் விஜயகாந்த் சாருக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ண இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேலையாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.